ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆமேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். தேவனே, என்னை ரட்சியும். வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன். என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன். லச்சை என் முகத்தை மூடிற்று. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது.
இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக. உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதையும், நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவது, அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும். அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக. அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும், அவர்கள் உமது நீதிக்கு வந்தெட்டாதிருப்பார்களாக. நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன். தேவனே, உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. கொம்பும் வெறி குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நாமத்தை நேசிக்கிறவர்கள் வாசமாயிருப்பார். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமே. நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் திரும்பவும் ஒரு விசை தேவ சமூகத்திலே நாம் கூடி வர ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக, இந்த நாளெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, பாதுகாப்புக்காக, கிருபைக்காக நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் இம்மட்டும் நிறைவேற்றி இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி காத்து கொண்டாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை நடத்தி வந்த அவருடைய அற்புதமான நடத்துதல்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை துதிங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. உள்ளத்தை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுங்க. ஹல்லேலூயா.
நம்முடைய விசாரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிடுவோம். நம்முடைய பாரங்களை கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம். நம்மால சுமக்க முடியாது. பல நேரங்களில் நம்ம பாரத்தை சுமந்து சுமந்து சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அமைதி தருகிற தேவன், அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன், அவர் நம்மை சாந்தப்படுத்துகிற தேவன், அவர் நம்மை சமாதானப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா நிலைமையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய கண்ணீர்கள் யாரும் காணாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை அந்தரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய ஆண்டவர் அதற்கு வெளியரங்கமாய் பலனளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய வேதனைகளுக்கும் நம்முடைய துன்பங்களுக்கும் நம்முடைய கண்ணீருக்கும் அவர் பதிலளிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்பா, எனக்கு நீர் பலன் தருகிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பட்ட பிரயாசங்களை மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் நம்மை நினைக்கிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை நிந்தையான வார்த்தைகள், நிந்தையான சூழ்நிலைகள் நம்மை நெருக்கின பொழுதும், ஹல்லேலூயா, நம்முடைய உள்ளம் உடைந்து போன நேரத்திலும் நமக்காக பரிதபிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. ஆனால் நமக்காக பரிதபிக்கிற, நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற, நம்முடைய காயங்களை கட்டுகிற ஒரு உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உடைந்த உள்ளத்தை கட்டுகிற தேவன், காயம் கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சமாதானம் தருகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள், என்னுடைய வேதனைகள் என்னால் சுமக்க முடியாது சுவாமி, நீர் ஏற்றுக்கொள்ளும் அப்பா, நீங்க சுமந்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய பிரச்சனைகளையும் என்னுடைய போராட்டங்களையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிற ஆண்டவரே, நீங்க சுமந்து கொள்ளுங்க. எல்லாரும் விடுதலையோடு சமாதானத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்து இருக்கிறார். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். வாய் திறந்து சொல்லுங்க, எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர் அப்பா. அவர் எப்போது நம்மை நினைத்திருக்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா
ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ, திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ, நன்றி நன்றி ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தும். இயேசு ராஜா, திரும்ப நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என் கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க உருவாக்கி, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி, நன்றி ராஜா. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், நம்மை நடத்துகிற தேவன். ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை வாழ வைக்கிற அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. என்னை நிலைநிறுத்துகிற அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தருடைய கரம் நம் ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமை உள்ள ஆண்டவர் தம்முடைய வல்லமை உள்ள கரத்தை நம் மேல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேல இறங்கி கொண்டிருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்கிறவராய், எல்லா தீங்கையும் கர்த்தர் மாற்றுகிறவராய் நம் நடுவிலே கடவுள் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும்பா, வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். உம்முடைய மகிமை ஒரு விஷயங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே.
உம்மையே நாங்கள் சார்ந்து நிற்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும், எல்லா குறைவுகளை மாற்றும். கர்த்தருடைய வல்லமை எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த லெந்து நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த 26வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லுகிறது, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த லெந்து நாட்களிலே அழைக்கப்பட்டவர்கள் அல்லது அழைப்பை பாருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலே ஆண்டவராலே அழைக்கப்பட்ட சில மனிதர்களை நாம் சிந்திக்கிறோம். எந்த நோக்கத்துக்காக கடவுள் அவர்களை அழைத்தார் என்பதை நாம் சிந்திக்கிறோம். அந்த அழைப்பை ஆண்டவர் நமக்கும் தந்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற இந்த தியானத்தின் தலைப்பு, திறமைகளை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நமக்கு இருக்கிற திறமைகள், இன்னைக்கு அருமையானவர்களே, திறமைகள் என்று நாம் சொல்லும் பொழுது அதை சிலர் தங்களுடைய நன்மைக்காக பயன்படுத்துகிறார்கள், சிலர் தீமைக்காக பயன்படுத்துகிறார்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய திறமைகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு இருக்கிற திறமைகளை அழிவுக்காக பயன்படுத்துகிற உண்டு. தீவிரவாதிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற திறமை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க தெரியுமா? எப்படி நாசமான காரியங்களை செய்யலாம், எப்படி அழிவுக்குரிய பொருட்களை ஆயத்தப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க தயாரிக்கிறாங்க. அதே நேரம் அந்த திறமைகளை நன்மையான வழியில பயன்படுத்துகிறவர்களும் உண்டு. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற இந்த தியானத்திற்கு நாம் 2 பேரை பார்க்க போறோம். அவங்களுக்கு பேர் என்ன தெரியுங்களா? பெசலெயேல்னு ஒருத்தரும் அகோலியாபுன்னு ஒருத்தரும். 2 பேரையும் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே நாம் அவர்களை பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்திலே நாம் அவர்களை பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திலே இவர்களை பார்க்கலாம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மோசே என்ன பண்றாரு, அந்த யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் 10 கற்பனைகளை முதல்ல கொடுக்கிறார். 10 கற்பனைகளை கொடுத்த பிறகு ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யப்பட வேண்டிய வேலைகள் என்ன, ஒவ்வொரு பனிமுட்டுகளையும் எப்படி செய்யணும், எந்த பொருளில் செய்யணும், அது என்ன டிசைனில் இருக்கணும், எல்லாம் அது என்ன அளவில் இருக்கணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் மோசேக்கு திட்டமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். மோசேக்கு ஒரு பிளான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் இந்த பிளானை எல்லாம் மோசே செய்ய முடியுமான்னு செய்ய முடியாது. ஆனால் இதெல்லாம் செய்வதற்கு ஆட்கள் வேணும். யாரை தேர்ந்தெடுப்பது? 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 6 லட்சம் பேரில் யாரை போய் மோசே நீ இந்த வேலையை செய்வியா, இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறது? ஆகவே ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, அவரே 2 பேரை சொல்றார்.
நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பெசலையலை ஆண்டவர் முக்கியமாக சொல்லுகிறார். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 31:2 இருந்து வாசிங்க. யூதாவின் கோத்திரத்தில் ஊரியின் குமாரன் பெசலையேலை பெயர் சொல்லி அழைத்து அவனை ஆண்டவர் எப்படி ஆயத்தப்படுத்துறார் பாருங்க. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன் என்று சொல்றார். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அந்த அழைப்பு முதல்ல எப்படி உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னா, கடவுள் தம்முடைய ஆவியை இந்த பெசலையலுக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல, ஒரு மனிதனை எல்லா விதத்திலும் தகுதிப்படுத்துகிறவர். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த ஆவி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே இந்த கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 28:3 ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. அப்ப ஆண்டவர் யார்? ஆண்டவருடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவருக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது ஞானத்தின் ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கிருபை என்ன அப்படின்னா, ஆண்டவரே அந்த ஞானத்தின் ஆவியை எனக்கு தாரும். அல்லேலூயா. இது இருந்துட்டா போதும், நம்ம எல்லா வேலையும் யூகித்து செய்வதற்கு தேவையான மொத்த ஞானமும் அதங்க தான் இருக்குது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பல நேரங்களில் நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாதுயா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, எனக்கு தெரியாதுங்க ஐயா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுயா. ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி பாருங்க, அது எனக்கு வேணாயா, வேற யாரையாவது பாருங்க. எனக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடவுள் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய வேலையை அவருடைய ஆவியை கொண்டு செய்ய வேணும். அல்லேலூயா. தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதில், ஆண்டவரே இதை செய்கிறதுக்கு உம்முடைய ஆவியானவருடைய நிறைவை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டுறது நல்லது. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்மை அழைத்த ஆண்டவரை நாம் உதாசீனப்படுத்துகிறது போல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஒன்று தெரிஞ்சுங்க, எனக்கு தெரியலன்னா எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட கேட்டு அவர் கற்றுக் கொடுத்துருவார். இந்த பெசலையல் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? தம்முடைய ஞானத்தின் ஆவியினால அவனை நிரப்பி அவனை எல்லா வகையான வேலைகளையும் செய்ய வைக்கிறார். அப்ப முதல்ல தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள். ரெண்டாவது, இவங்க யார் தெரியுமா? எல்லாவற்றையும் யூகித்து யோசித்து செயல்படுத்துகிறவர்கள். நல்ல கவனிங்க. ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா கண்மூடித்தனமா போய் எதையாவது ஒன்று செஞ்சு உடச்சு கிடிச்சு நாசம் பண்ணிட்டு நானும் ட்ரை பண்ணேன், ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லை. யூகித்து இது இப்படி செய்தால் நல்லா இருக்குமா, இது இப்படி செஞ்சா எப்படி இருக்கும், இது இந்த மாதிரி நடத்தினா எப்படி இருக்கும், அதை யூகித்து செய்கிறவர்கள். வேதத்தை வாசி பாருங்க. யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல இங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 31வது வசனம், அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும். விசித்திரமானது அப்படின்னா இதுவரைக்கும் செய்யப்படாத புதுமையான ஒரு காரியத்தை அவர் என்ன பண்றாரு? யோசிச்சு செய்யறார். யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும்.
பாருங்க, இதை இந்த இந்த வேலையெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. உண்மை இதுதான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாருக்குமே இந்த பொன்னில் வேலை செய்கிறது, வெள்ளியில் வேலை செய்கிறதோ, ரத்தனத்தில் வேலை செய்கிறதோ, மரத்தில் வேலை செய்கிறதோ தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? ஆடு மேய்க்கத்தான் தெரியும். ஆடு மேய்க்கிற ஒருத்தரை ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தனை கடவுள் தெரிந்தெடுத்து அவனுக்கு தம்முடைய ஞானத்தின் ஆவியை கொடுத்து அடுத்து அவனுக்கு ஒரு பெரிய கிருபையை தர்றாரு. எல்லாவற்றையும் யோசித்து யூகித்து செய்கிறவர்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிற ஒரு கிருபை என்ன தெரியுமா? ஒரு முறை ஒரு காரியத்தை உட்கார்ந்து யோசிச்சிங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தர் தருவார். தராரா? நம்ம அதை மறந்துடுறோம். பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறது, நான் உட்கார்ந்து யோசிச்சேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சது. உனக்கு வரல. உனக்கு உள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் உனக்கு ஒரு புது ஆலோசனையை தந்து இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்கறதுனால தான் காரியங்கள் நடக்குது. எத்தனையோ பேர் இருக்க, ஒரு சிலருக்கு தான் அந்த ஆலோசனை வருது. ஏன்னா அவர்களை கர்த்தர் தம்முடைய ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க யாரு? யோசித்து செயல்படுத்துகிறவர்கள். பழக்கமே இல்லாத வேலையா இருந்தாலும் அதுல சிலர் கருத்தா வேலை செய்வாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் யோசித்து யூகித்து செய்கிறவர்கள். எனக்கு தெரியாதுன்னு ஒரு நாள் சொல்லிடாதீங்க. உட்கார்ந்து கொஞ்சம் அதை யோசிங்க. இது எப்படி செய்யலாம்? ஆண்டவரை எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா. கேட்டு பாருங்க. காரியங்களை கர்த்தர் விளங்க செய்வார். மூணாவது இவங்க யார் தெரியுமா? கொஞ்சம் வித்தியாசமா பாருங்களேன். யாத்திராகமம் 36ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 36. இங்க பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களை எல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு, நல்ல கவனிங்க என்ன சொல்றாங்க, அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். நல்ல கவனிங்க. ஒரு திருச்சபையில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை நல்லா செய்ய தெரியும். அவருக்கு அந்த திறமையை பார்த்து அந்த வேலையை அவர்கிட்ட கொடுத்தான். வேலையை முடிச்சுட்டு அவர் பில்லு போட்டார் பாருங்க. திகச்சு போய் நின்றுட்டேன். என்னையா அப்படின்னா, ஐயா அவ்வளோ வேலை இருக்குதுயா, என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே? சர்ச்சு காசு தானே, என்ன உங்கள் காசை கொடுக்குற மாதிரி கேட்குறீங்க? கிடைச்சா போதும், இது பத்தாது, இதுக்கு மேலே ஏதாவது கொடுப்பாங்களா, இதுக்கு மேலே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிற மக்களுக்கு மத்தியில் இங்கே இருக்கிற ஆண்டவருக்கு தங்கள் திறமைகளை அர்ப்பணித்த மக்கள் யார் தெரியுமா? ஜனங்க கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அவங்க சொல்றாங்க, ஐயா இது அதிகமான பொருள்களை ஜனங்கள் என்ன பண்றாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மோசே உடனே என்ன சொல்றாரு பாருங்க, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் ஒண்ணு வேணாங்க, போதும், எல்லாம் நிறைவா இருக்குது. எனக்கு நல்லா கவனிங்க. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற தாளந்துகள் அல்லது திறமைகளை கர்த்தருக்காக நான் பயன்படுத்தும் போது அதுல ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தா அது சாபம். கர்த்தருக்காக நான் ஒரு வேலையை செய்யறேன், என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு போறேன், அதுக்கு என்ன ஆகுதோ அது போதும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீங்க எங்க வேணாலும் போய் ஆராய்ஞ்சு பாருங்க. ஆண்டவர் தந்திருக்கிறது போதும்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். பத்தாது பத்தாது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்றாங்க பாருங்க, அவங்கள நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கடைசி வரைக்குமே அவங்க நிறைவா இருக்க போறதே கிடையாது. இது போதாது இது போதாது இது போதாதுன்னு இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் யார்? உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. தங்கள் திறமையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் யார்? உண்மை உள்ளவர்கள். அடுத்தது பாருங்க, செய்ய கொடுக்கிற எல்லா வேலையையும் அவர்கள் செய்வார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. யாத்திராகமம் 38ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 38:22.
ஊரின் குமாரன் பெசலெயேல் கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னென்னலாம் செய்யறதுக்கு மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரோ அதை மோசே இவங்கிட்ட சொல்றாரு. இவரு அந்த வேலையெல்லாம் செய்து முடித்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்லுகிற சின்ன வேலையோ பெரிய வேலையோ எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று செய்வதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமைக்காக சொல்லலை. முதல் நான் போன திருச்சபையில் அங்கே ஒரு அம்மா தான் கோயில் குட்டி. அந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும்தான் வரும். சனிக்கிழமை சாயந்தரம் வந்து துடைப்பாங்க. ஒரு சில நேரம் அதுவும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வருவாங்க. அதுவும் 8:30 மணிக்கு ஆறாதுன்னா 8 மணிக்கு தான் வருவாங்க. வந்து பரபரன்னு பெருக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னம்மா ஐயா நேரம் இல்லையா, இவ்வளோ தான் முடியும். அதனால் 2 வாரம் பார்த்தேன். 3ஆவது வாரம் சனிக்கிழமையே பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு மாப்பு எடுத்துகிட்டு நானே போய் துடைச்சிடுறது. மொத்த சர்ச்சையும் துடைப்பேன். துடைக்கும் போது சொல்லுவேன், ஆண்டவரே இந்த இடத்துல வந்து உட்காருக்கிறவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. அது எனக்கு பெரிய கிருபையாக இருந்துச்சு. ஜெபமணினே துடைப்பேன். அந்த திருச்சபையில் பார்த்தீங்கன்னா 135 குடும்பம் இருந்தது. எனக்கு முன்னால் இருந்த ஒரு பாஸ்டர் அதில் 100 குடும்பத்தை கூட்டிகிட்டு போயிட்டார். வெறும் 35 குடும்பம் தான். எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியோடு தான் அங்கே ஆரம்பித்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த 35 குடும்பமே சமாதானம் இல்லாத குடும்பம். ஒன்னோட ஒன்று சண்டை போட்டு, எனக்கு முன்னால் இருந்த பாஸ்டர் 9 மாதத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகின்னு போயிட்டார். நான் போய் அங்கே எடுத்த பொறுப்பெடுத்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா பெருக்கிறதுலேருந்து ஜன்னல் துடைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் செஞ்சேன். கடவுள் கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டனே தவிர குறைஞ்சி போகலை. அருமையானவர்களே, ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அதுக்கு அடுத்து நான் போன சர்ச்சை எப்படிப்பட்ட தெரியுமா? ஒரு பெரிய முக்கியமான ஈசியில் முக்கியமான ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சு வாசலில் நின்று ஒரு நாள் இப்படி உட்காந்து யோசிக்கிறேன், இந்த சர்ச்சில் நம்மெல்லாம் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 25-30 வருஷம் ஆகும். அப்போ கூட போடுறாங்களான்னு சந்தேகம்தான் அப்படின்னு நினச்சிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானா எனக்கு இந்த ஆலயத்தில் ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டு வந்துட்டேன். ஆனால் பாருங்க, அந்த சின்ன வேலையில் உண்மையாக இருந்தேன். அந்த ஆலயத்தில் அடுத்த டிரான்ஸ்ஃபர் எங்கே தெரியுமா? அந்த சர்ச்சுக்கு தான் போட்டேன். அப்பாதுரைய ஃபோன் பண்ணுறார், எனக்கு வயசு இல்லை அனுபவம் இல்லைன்னுலாம் சொல்லாத, உனக்கு கடவுள் கொடுக்குற கிருபை எடுத்துக்கனார். இதுக்கு இடையில் அந்த ஆலயத்துக்கு என்னை போடக்கூடாதுன்னு சொல்லி 1000 பிரச்சனைகள் எழும்புகிறது. கடைசியாக எல்லாத்தையும் தகர்த்து ஆண்டவர் அங்கே கொண்டு போய் உட்கார வச்சார். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? கொஞ்சத்தில் நாம் உண்மையாக இருக்கணும். எனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை முழுமனதோடு செய்யணும். இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே கேட்டு செய்யுங்க. இதைத்தான் செய்யணும், இதுக்கு மேலே செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. கடவுளுக்காக நான் எதையும் செய்வேன். ஒன்று தெரிஞ்சுங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர், அவருக்கு ஏறக்குறைய 13 லாரிங்க இருக்குது. 13 லாரி இருக்குது சொந்தமாக. அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அது ஒரு பொருத்தனையாக பண்ணுவார். என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 7 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்து அங்கே இருக்கிற அத்தனை பெஞ்சையும் துடைப்பார். பெரிய பணக்கார், கோடீஸ்வரன். அத்தனை பெஞ்சையும் தொடச்சிட்டு அங்கே தண்ணி எடுத்து வச்சுட்டு அவர் ஆலயத்தில் முன்னால் வந்து உட்காருவார். குறைஞ்சே போகலைங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இன்னொருத்தர் தெரியும், அவர் ஐஓசியில் பெரிய ஒரு ஆஃபீஸர். அவர் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என் கூட வந்துட்டு, ஐயா கோயில் குட்டி துடைக்கிறது அவ்வளோ நல்லா தெரியலையா எனக்கு, அதனால அந்த தம்பி கூட சேர்ந்து நானும் செய்கிறேயா. நான் சொன்னேன், உங்களுக்கு ஏன் அந்த வேலைன்னு? இல்லை, நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் கடவுள்கிட்ட, நானும் செய்கிறேன். அவர் மாபு எடுத்துகிட்டு துடைப்பார். பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சாதாரணமாக நம்ம நினைக்கிற வேலைகள் கூட கர்த்தருடைய பார்வையில் மேன்மையானது. அல்லேலூயா. என்னால் என்ன செய்ய முடியும்? வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் செய்தார்கள், எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆதியாகமம் 6:22, 7:5 நோவாவை குறித்து சொல்லுகிறது. நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செய்து முடித்தான். அல்லேலூயா.
மத்தேயு 25ல் ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். 15வது வசனம் சொல்லுகிறது, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக எஜமானன் 5 தாலந்து 10 தாலந்து இல்ல 1 தாலந்து, கரெக்டா நான் சொல்றது? 5 தாலந்து. ஆமா, ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, 10 தாலந்து தானா, என்னமோ ஐயா சொல்றாரு கரெக்டாக தான் இருக்கும் போல அப்படி. 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து. பைபிள் தெளிவா சொல்லுது, அவன் எல்லாருக்கும் எடுத்து வாரி கொடுத்துட்டு போல, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக. இவரால் இது முடியும் 5 தாலந்து, இவரால் இவ்வளவுதான் முடியும் 2 தாலந்து, அடுத்தவனை பார்க்க இவனுக்கு 1 போதும், அதுக்கு மேல இவனுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி 1. அப்ப தாலந்துகள் இல்லாதவங்க யாருமே கிடையாது. உண்மைதானா? 5 தாலந்து இருக்குது, 2 தாலந்து இருக்குது, 1ஆவது கிடைக்குது. எனக்கு ஒண்ணுமே இல்லை தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே சான்ஸ் கிடையாது. ஏதோ ஒரு தாளந்த கர்த்தர் எனக்கு கொடுத்து இருக்கிறார். ஒருவேளை அது பாட்டு பாடுறதா இருக்கலாம், இல்லை கீபோர்டு வாசிக்கிறதா இருக்கலாம், பேடை வாசிக்கிறதா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி செல்ஃபோனை வச்சுட்டு படம் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபேனை துடைக்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை டேபிள் துடைக்கிற வேலையாக இருக்கலாம். ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு திறமை, இல்லை ஏதோ ஒரு திறமை, அதை நீங்களும் நானும் வளர்த்து கொள்ள தெரியணும். அல்லேலூயா. ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒருத்தனை பார்த்துருக்கிறேன், ஆரம்பத்தில் நான் பார்த்தேன் பாருங்க, அதே தான், மாற்றமே கிடையாது. அவர் பாட்டுன்னு வருவார், ரொட்டீனாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அவர் பாட்டுன்னு போயிடுவார். அதுக்கு மேலே அவருக்கு தெரியாது. ஆனால் இன்னொருத்தன் இருக்கிறான், ஒருத்தன் கீபோர்டு வாசிக்கிறத அப்படியே உட்காந்து இப்படியே பார்ப்பான். அவனை கீபோர்டு வாசிக்கிறவனை இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் இவனுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் பாருங்க, யாருமே அவனுக்கு கீபோர்டு கற்றுக் கொடுக்கல. பார்த்துக்கிட்டே இருந்தவன் இப்போ அவங்க அப்பா கிட்ட போனான், அப்பா எனக்கு ஒரு கீபோர்டு வாங்கித்தான். அவர் சொன்னார், வாசிக்கவே தெரியாது, நீ வாங்கி தரியா இல்லையா? வாங்கிட்டான். உட்காந்து அவன் பாட்டுன்னு இதை இங்கே வாசிக்கிறத பார்க்குறான் பாருங்க, இதை போய் அங்கே வாசிப்பான், வீட்டில் உட்காந்து வாசிப்பான். இன்னைக்கு அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். ஃப்ளூட் வாசிப்பான், கிட்டார் வாசிப்பான், வயலின் வாசிப்பான், கீபோர்டு வாசிப்பான், ட்ரம்ஸ் வாசிப்பான், எல்லாம் அவனுக்கு தெரியும். எப்படிரா அப்படின்னா, தெரிலண்ணா, கடவுள் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எனக்கு இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த 1 வாங்கி புதைச்சி வச்சிட்டோம். அதை கூட ஒழுங்காக செயல்படுத்தலை. நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? என்னால் அதெல்லாம் முடியாதுங்க, அவ்வளோலாம் திறமை எனக்கு கிடையாதுங்கண்ணா. ஆண்டவர் சொல்கிறார், அப்பா உனக்கு என்ன திறமை இருக்குதுன்றதை பார்த்து தானே நான் கொடுத்தேன், நீ அதை பெருக்கி இருக்கலாமே, இல்லை யாருக்காவது கற்றுக் கொடுத்துருக்கலாமே, எதையாவது செஞ்சுருக்கலாமே, ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுப்போம், ஆண்டவரே என் திறமைகள் எல்லாம் உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். கண்களை மூடுவோமா? அதுக்காக கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். அன்றைக்கு பெசலையலையும் அகோலியாவையும் தம்முடைய ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பி சகல வேலைகளையும் அவர்கள் யூகித்து செய்யும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை செய்தார். அவர்கள் தங்களுடைய வேலையிலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்திலும் உண்மை உள்ளவர்களாய் இருந்தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக செய்ய கொடுத்த எல்லா வேலைகளையும் அவர்கள் நிறைவாய் செய்து முடித்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எனக்கு நீங்க தந்திருக்கிற அந்த 1 தாலந்தாக கூட இருக்கலாம் சுவாமி, அதையாவது நான் உருப்படியா செய்யறதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் தந்திருக்கிற இந்த திறமைகளை வளர்த்து கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க என் கையில என்னை நம்பி கொடுத்திருக்கிற எந்த வேலையானாலும் அந்த வேலையை நான் நிறைவாக செய்து முடிக்க எனக்கு ஞானத்தை தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்திருக்கிற திறமைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற தாளந்துகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஆலயத்தில் ஆகட்டும், உம்முடைய வேலையில் ஆகட்டும், நாங்கள் உம்முடைய ஞானத்தின் ஆவியை கேட்டு பெற்று எல்லா வேலைகளையும் யூகித்து செய்கிறவர்களாக, உண்மை உள்ளவர்களாக,
அதே போல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் நிறைவாய் செய்து முடிக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். அழைக்கப்பட்ட இந்த அழைப்பில உறுதியாய் நிலைத்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.